ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பூங்கொடி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு இவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் ரொம்ப வருடம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகன் ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கலைவாணி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரணும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா BBA முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 13,500 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்குங்க. நிலமும் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பிங்க. ஸோ தம்பிக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவர் தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்களுக்கு அப்புறமா கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவரும் திருமணமாகி முறைப்படி விவாகரத்தானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணுங்க. ஒரு 10வது படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.